ஐயா நான் யார் பேரையும் சொல்லுங்க ஐயா. குறிப்பாக வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் 2019 போட்டியிட்ட ஏசி சண்முகம் அவர்கள் என்ன செய்யறாங்க, 2019 ஜெயித்த கதிரானந்த் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு எல்லா மேடையிலையும் சொன்னாங்க. ஏசி சண்முகம் அவர்கள் அங்கே பணி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அவர் எப்பொழுதுமே பணி செய்கிறார், எலெக்ஷனுக்காக பண்ணல. மெடிக்கல் கேம்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட் கேம்ப்பு, அவருடைய பள்ளிக்கூடங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்குது. கோவிலிருந்து எல்லாம் அங்கே இருக்குது. அதனால் ஏசி சண்முகம் கூட இருந்தாங்க. இது முறைப்படி யார் எந்த தொகுதிக்கான வேட்பாளர் என்பதை நம்முடைய பாராளுமன்ற குழு தான் முறைப்படி அறிவிப்பாங்க. ஆனால் எல்லா கட்சிகளை பொறுத்த வரைக்கும்னா எல்லா கட்சிகளுக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும். அது தவறு நம்ம சொல்ல முடியாது. அந்தந்த கட்சிகளுக்கு அவர்களுடைய பலம் என்ன, அவர்களுடைய பலவீனம் என்ன, அந்த கட்சி எந்த பாதையிலே செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். ஸோ கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது ஒரு கடினமான ஒரு விஷயம். அவ்வளோ எளிதாக கூட்டணி பேச்சுவார்த்தை என்பதை முடிக்க முடியாது. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க. அவர்களே தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள். யாருக்கு என்ன கொடுக்கறது, யார் என்ன கேட்கிறாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இன்னும் நேரம் இருக்கு. தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சில தலைவர்கள் மேடைக்கு வந்திருக்காங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. எங்களை பொறுத்தவரை அதற்கென்று அகில இந்திய அளவில் ஐயா அரவிந்த் மேனன் அவர்கள், ஐயா பொங்கலட்டி சுதாகர் ரெட்டி அவர்கள் இன்னைக்கு தமிழகத்திற்கு வந்துட்டாங்க. எல்லா விதமான ஃபீட்பேக், ஒப்பீனியன், கிரவுண்ட் லெவல் சர்வே எல்லாத்துக்கிட்டையும் போய் பேசுறாங்க, கேட்குறாங்க. தமிழகம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் இருக்கிறாங்க. அல்ல கூட்டணியினுடைய தன்மை அது எப்படி இருக்கும் வருகின்ற காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் சொல்றோம். அண்ணா, யாரெல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ எல்லாரும் இணையத்தான் போறாங்க. இந்த கூட்டணிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன் எல்லா பெரிய கட்சிகளுமே தமிழ்நாட்டில் சொல்றாங்க பிப்ரவரி கடைசி ஏன் சொல்றாங்கன்னா, எல்லோருக்கும் தெரியும் தமிழகத்திலே கூட்டணி என்பது மிக வேகமாக ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால யாருமே போன 2019 தேர்தல் எப்ப இருந்துச்சு? 2019 தேர்தல் ஜனவரியிலே ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு தொகுதி பங்கீட்டிலிருந்து ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, எதிர்கட்சிகளிலிருந்து, பாரதிய ஜனதா கட்சியை போல வேகமாக வளர்ந்து வரக்கூடிய கட்சியிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் எண்டு வரைக்கும் எல்லா கட்சிகளும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எல்லா கட்சிக்கும் தெரியும் பிரதமர் அவர்கள் ஆட்சி அமைக்க போவது உறுதி. அதனால ஷேப் அண்ட் ஃபார்ம், யார் இருப்பாங்க யார் இருக்க மாட்டாங்க. நட்டாஜி வரும்போது கொஞ்சம் சொல்றோம், பார்ப்பீங்க. மோடிஜி வர்றாங்க 25ஆம் தேதி. இந்த மாச கடைசியில் தலைவர்கள் இருக்கிறாங்க. நம்ம எல்லோருக்குமே தெரிய வருங்கன்னா மாச கடைசி முடியறதுக்குள்ள நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பாராளுமன்ற போர்டு தலைவர்கள் என்னை நில்லு என்று சொன்னால் நான் நிற்க போறேன், கட்சி பணி செய்ய என்று சொன்னால் கட்சி பணி செய்ய போறேன். ஆனால் உங்களுக்கு தெரியும் இது ஒரு 6 மாசம் 7 மாசம் யாத்திரைங்க. நான் நீண்ட நெடி யாத்திரை. இன்னும் இது 20 நாளைக்கு இருக்கு. 20 நாளைக்கு இன்னும் முடிக்கணும். அதற்கப்புறம் தேர்தலுக்கான வேலைகள் நிறைய இருக்கு. அதனால கட்சியை பொறுத்தவரை ஒருத்தருக்கும் ஒரு வேலை கொடுப்பாங்க. இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலை தமிழகம் முழுவதும் சுற்றி வர வேண்டும், கட்சியை பலப்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு சில தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஏரியாவில் கன்வீனராக வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு ஐயா முருகன் அவர்கள் நீலகிரியில் கட்சி பணி கொடுத்துரு, நீலகிரியில் போய் வேலை செய்யுங்க, இஸ் த கன்வீனர். அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் திருநெல்வேலியில் வேலை பார்க்குறாங்க. எல்லா தலைவர்களும் அதற்கென்று சொல்லணும்னா அவங்களுக்கு அந்த வேலை கட்சி கொடுத்துருக்கு. நீங்கள் போய் வேலையை ஆரம்பிங்க, நீங்கள் போய் எலெக்ஷன்லாம் ஒருங்கிணைங்க, நீங்கள் போய் எல்லா கேடர்ஸும் ஒன்றா கொண்டு வாங்க. ஸோ ஒருவருக்கு அந்த கட்சியில் ஒரு வேலை. எனக்கு இன்னைக்கு இந்த வேலை கொடுத்துருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான தேர்தலுங்கண்ணா. ஏன்னா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் ஆட்சி அமைக்க போறாங்கன்னு உறுதியான ஒரு தேர்தல். ஸோ களம் மாறிடுச்சு. ஸோ மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை அதிக அளவில் நான் பார்க்குற யாத்திரையில் மோடிக்கு ஓட்டு போடணும். 2024 மோடிக்கான தேர்தல். அதற்கென்று அவர்கள் உடனடியாக கட்சி மாறிவிட்டார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மோடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை மாற்றுக் கட்சி தொண்டர்கள் வந்து நிற்கிறாங்க யாத்திரையில். ஒன்றுங்கண்ணா. இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி பெரிய அளவு வளர்ந்துருக்கு. அதனால் என்னை பொறுத்தவரை வாக்கு வங்கி அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் எல்லோரும் திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியான ஒரு வாக்கு சதவீதத்தை தாண்டுவது மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவில் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை பெறும். தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும்.
அண்ணா, பிரதமர் அவர்கள் நேற்று அஸ்ஸாமில் பேசினாங்க. கவுஹாட்டியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசினாங்க. நம்முடைய காசி விஸ்வநாதர் கோவில் சீரமைப்புக்கு பிறகு போன ஆண்டு மட்டும் 8.5 கோடி பேர் போயிட்டு வந்திருக்காங்க. 8.5 crore ஒரே வருஷத்தில் காசி விஸ்வநாதர் கோவில். உஜ்ஜைன் மகாகாளீஸ்வரர் கோவில் சீரமைப்புக்கு பிறகு 5 கோடி பேர் போயிருக்காங்க. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நடந்த பிறகு முந்தானேத்து வரைக்கும் 24 லட்சம் பேர் போயிருக்காங்க. எதுக்கு இந்த நம்பரை சொல்றாங்கன்னா, இந்தியாவிலே ஆன்மீகம் என்பது வந்துவிட்டது. இன்னைக்கு ஆன்மீக டூரிசம், நேற்று பிரதமர் அவர்கள் ஸ்பிரிச்சுவல் டூரிசம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆனால் ராமர் கோயிலுக்கு போறவங்களா இருக்கட்டும், பழனிமலைக்கு போறவங்களா இருக்கட்டும், திருவண்ணாமலைக்கு போறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் தெரியும் திமுக அரசு ஆண்டவனுக்கு எதிரான அரசு, இது கடவுளுக்கு எதிரான அரசுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். ராமர் கோவில், உஜ்ஜைன் மகாகாளீஸ்வரர், வாரணாசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர், இவங்க எல்லோருமே அரசியலுக்காக பாரதிய ஜனதா கட்சி எதுவும் பண்ணல. ஆனா கோவிலை போய் பார்த்த பிறகு அவர்களுக்கு தெரியும் இந்தியாவினுடைய கலாச்சாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று மக்கள் வர்றாங்க. உதாரணத்திற்கு திருவண்ணாமலையில் நாங்கள் சொல்லியிருக்கோம், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பியை கொடுங்க, நாங்கள் 1000 கோடி ரூபாய் திருவண்ணாமலை கோயிலுக்கு கொண்டு வரோம். ஏன்னா காசி விஸ்வநாதர் காரிடர் கட்டியதை போல திருவண்ணாமலைக்கும் நம்ம கட்டுவோம். பஞ்சபூத ஸ்தலத்துக்கு பணத்தை நாங்கள் கொண்டு வரோம். அதை சுற்றி ஒரு டூரிசம் பில்டு பண்ணுறோம், அதை சுற்றி ஒரு வணிகத்தை பில்டு பண்ணுறோம். அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பொருளாதாரத்தில் நீங்கள் வழிபடை செய்யணும். நாங்களும் சொல்கிறோம், காரணம் கோயிலை வைத்து யாரும் அரசியல் பண்ணல. ஆனால் கோவில் ஒரு புனரமைப்பு மூலமாக, அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் சுற்றில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தன்னுடைய ஆய்வறிக்கையில் சொல்றாங்க, அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேச அரசுக்கு ராமர் கோவில் மூலமாக வரக்கூடிய வருமானம் 25,000 கோடி ரூபாய். 25,000 கோடி உத்தரப்பிரதேச அரசுக்கு ராமர் கோவில் மூலமாக வரக்கூடிய வருமானம். யாருக்கு வரப்போகுதுன்னு, அங்கே பூ விற்கிறவங்க, கடை வச்சிருக்கிறவங்க, டாக்ஸி டிரைவர், அங்கே ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க, சாப்பிட்ற கடை வச்சிருக்கவங்க எல்லாரும் மேலே தானே போகிறாங்க. அதைத்தான் பிரதமர் அவர்கள் ஸ்பிரிச்சுவல் டூரிசம்னு சொல்றாங்க. ஒரு கோவில் கட்டுவது மூலமாக ஆன்மீக நெறி மட்டுமல்ல, கோவிலை சுற்றி ஒரு புதிய பொருளாதாரம் உருவாகும். அதை மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். தமிழகத்திலும் அது நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அது பாரதிய ஜனதா கட்சி மூலமாக அது நடக்கும். சார், இன்னைக்கு தமிழகத்தில் ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆண்ட கட்சிகள் பல பேர் இருக்காங்க. 1967 வரைக்கும் காங்கிரஸ் இருந்தாங்க. காங்கிரஸை விமர்சனம் பண்ணுமா நீங்களே சொல்லுங்க. நேற்று ஒரு காங்கிரஸ் எம்பி திருவள்ளூர்ல அதானி தான் போய் கோயிலை திறந்தாருங்கிறார். காங்கிரஸ் எம்பி இன் திருவள்ளூர் சேஸ் Adani opened the temple. What is this? That person doesn't even know the difference between who opened the temple. So Congress was in power till 1967. ஐயா, இன்னைக்கு அரசியல் களத்தில் என்ன? திமுக 31 மாத காலமாக செய்திருக்கக்கூடிய தவற வைக்கிறோம். நாங்கள் 10 ஆண்டு காலமாக செய்திருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை வைக்கிறோம். நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், மக்களுக்கு 2024 தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் ஏற்பட போவது இல்லை. 2024 நமக்கு தெரியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போவது இல்லை. 2024 இந்தியாவிற்கான தேர்தல். தமிழகத்தில் திமுக ஆட்சியில் இருக்கிறாங்க, மேலே நாங்கள் இருக்கோம். மக்களுக்கு எங்கள் ரிப்போர்ட் கார்டை கொடுக்குறோம், திமுக செய்திருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறோம். அதே நேரத்தில் மாற்று அரசியலுக்கான காலத்தை பாரதிய ஜனதா கட்சி இப்போதான் முன்னெடுத்திருக்கு. வருகின்ற காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க நம்ம விஷன் என்ன, நம்ம கொள்கை என்ன, எந்த பாதையில் பயணிக்க விரும்புகின்றோம் என்று வருகின்ற காலத்தில் தொடர்ந்து பேசுவோம். 2024 தேர்தலுக்கு எது முக்கியமோ அதை மட்டும் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி எதுக்கு டெய்லி என்னை பார்த்து கத்திக்கிட்டு இருக்காங்க அண்ணே? அது அவர்களுடைய பாயிண்ட். அவர்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்குன்னா களத்தில் இருக்கு. ஒரு ஏசி ரூம்லையோ மீட்டிங் போட்டு இந்த கட்சி இல்லைண்ணே, களம் மாறிவிட்டது. களம் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னா 2024 பாராளுமன்ற தேர்தல் நீங்க பார்ப்பீங்க, பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் நிறைய இடத்துல முதலிடத்துல வரும், கொஞ்சம் இடத்துல 2வது இடத்துல வரும். நீங்க அதை பார்க்கத்தான் போறீங்க. அதனால் நமக்கு இன்னும் 45 நாள் தானே இருக்கு. அது வரைக்கும் வாய்ப்பு வச்சு எடுக்கணும். அவங்க ஒன்று சொல்ல, நாம் ஒன்று சொல்ல. நாங்கள் யாருக்கும் எதிரிகள் அல்ல. பங்காளிகள் எங்களை பகையாளியாக நினைத்தால் நான் பொறுப்பல்ல. நாங்கள் மக்களுக்காக இருக்கின்றோம். 2024 பாராளுமன்ற தேர்தல்
மோடி அவர்களுடைய தேர்தல் அதற்காக உழைக்கிறோம். அண்ணே 39 தொகுதியுமே முதலிடம் வருவதற்கான உழைப்பு போட்டுருக்கோம் தானே. அந்தந்த இடத்தினுடைய நேரம், சூழல், காலம், அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய எம்பி, அவர்கள் மீது மக்களுடைய அவநம்பிக்கை நிறைய உள்ள இருக்கு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஃபேவரட் கான்ஸ்டிடுவன்சி இல்லை. இல்லை இந்த 5 தான் நிற்பாங்க, இந்த 8 தான் நிற்பாங்க, இந்த 10 தான் நிற்பாங்க. இன்னைக்கு 39 தொகுதிக்கும் பொறுப்பாளர், 234 சட்டமன்ற தொகுதிக்கும் பொறுப்பாளர். எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேலை நடக்குது. யாத்திரை கூட இங்கே தான் போவாங்க, பாரதிய ஜனதா கட்சி இடம். எல்லா இடத்துக்கும் போகிறோம், 234 தொகுதிக்கும் போகிறோம். நாங்கள் ஏற்கனவே நின்னடம், நாங்கள் ஜெயிச்சடம், நாங்கள் 2வது மன்னர் போகல. நாங்கள் 39 தொகுதிகளையும் 234 சட்டமன்ற தொகுதியிலும் சமமாக பார்க்கின்றோம். அதனால தான் யாத்திரையை எல்லா இடத்துக்கும் சமமாக போகுதுங்க. அண்ணா, ஒரு எலெக்ஷனுமே வித்தியாசமான எலெக்ஷன். ஒரு எலெக்ஷனுக்கும் இன்னொரு எலெக்ஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. 2019க்கும் 2024க்கும் சம்பந்தம் இல்லை. 2024க்கும் 2021க்கும் சம்பந்தம் இல்லை. 2024 களம் மோடி அவர்களுக்கான களம். மோடி அவர்கள் 3வது முறை வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். ஒரு பட்டி தொட்டியில் ஒரு சின்ன குழந்தை கூட மோடி அவர்களுடைய நல்லாட்சி, குட் கவர்னன்ஸ்க்காக, மோடி அவர்களுடைய ஊழல் இல்லாத ஆட்சி, நான் கரப்ட் கவர்மெண்ட்டுக்காக, மோடி அவர்களுடைய ஸ்ட்ராங் கவர்மெண்ட், வலிமையான ஆட்சிக்காக கட்சி மாறி ஓட்டு போடுறதுக்கு தயாராகிட்டாங்க. களம் அதை தான் சொல்லுது. இன்னைக்கு தமிழகத்தில் யாரும் கூட தங்களை பிரதம மந்திரி வேட்பாளராக சொல்லிக்கொள்ள முடியாது. யாரும் தன்னை இணை பிரதம மந்திரி வேட்பாளராகவும் சொல்ல முடியாது. இன்னைக்கு இந்தியாவிலே பிரதம மந்திரி வேட்பாளர் மட்டுமல்ல, தொடர்ந்து பிரதமராக இருக்கக்கூடிய ஒரே தகுதி மோடி அவர். அதனால தான் இந்த தேர்தல் ஸ்பெஷல். அதனால இந்த தேர்தலில் மாற்று கட்சி நண்பர்கள் எல்லோரும் மோடி அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கு. நாங்கள் மோடி அவர்களை யார் ஏற்றுக்கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர்றாங்களோ எல்லோருக்குமான கதவு எப்பொழுதும் திறந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். மற்றபடி பேச்சுவார்த்தை, ஒருத்தரை போய் நான் கூப்பிடுறோம் வாங்க, அதற்கான நேரமும் காலமும் இது இல்லைங்கண்ணா. மோடி அவங்களை ஏற்றுக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கணும், மோடி அவருடைய கருத்தை வலிமைப்படுத்துவதற்கு அவங்க வரணும். அண்ணா தலைவா, இன்னைக்கு மோடி அவர்களை ஏற்றுக்கணும், அதுதான் கிரவுண்ட் லெவல். அதன் பிறகு ஒரு தலைவர்களுக்கு ஒரு கொள்கை, இப்படி தான் கட்சி இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இப்படி தான் போகணும்னு நினைக்கிறாங்க. அதை யாரும் தடுக்க போவதில்லை. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நீங்கள் பார்க்குறீங்க, எங்களுக்கு நாங்கள் செய்ய வேலையை அதிகமாக இருக்கு. என்னை ஒருத்தர் எதுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் என்னை மாற்றிக்கிட்டாங்கன்னா அப்படியே தான் இருக்கேன், அதே தான் பேசுகிறேன். நான் பேச்சை மாற்றிக்கிட்டேன்னா மக்களுக்கு எது உண்மையோ தொடர்ந்து பேசி கொண்டு இருக்கின்றேன். என் பேச்சை நான் எப்பவும் மாற்றினது கிடையாது. 6 மாதத்துக்கு முன்னாடி எப்படி பேசணும் அதே தான் இன்றைக்கும் பேசுகிறேன். நான் பேச்சை மாற்றி பேசுகிறவன் கிடையாது. ஏன்னா ஆட்சியில் டிஎம்கே இருக்கு. 1, 2, 3 டிஎம்கே ஃபைல்ஸ் கொடுத்தாச்சு. இன்னைக்கு நான் 1984 பிறந்தேன். அதுக்கு முன்னாடியே பல கட்சிகள் ஆட்சியில் இருக்கு. நான் அரசியலுக்கு 2020 ஆகஸ்ட் 25 அரசியலுக்கு வந்தேன். சரியானே, என்னுடைய அரசியல் காலகட்டமே 3 ஆண்டுகள். இந்த 3 ஆண்டுகளில் சில விஷயத்தில் நான் தெளிவாக இருக்கின்றேன். குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி, ஜாதி அரசியல், அடாவடித்தனமான அரசியல். நான் ஏற்கனவே இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தேன். எங்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கின்றோம். திமுக ஆட்சியில் இருக்காங்க, நாங்கள் ஆட்சியில் இருக்கோம். என் பேச்சு இரண்டையும் சுற்றி தான் வருது. திமுக செய்திருக்கக்கூடிய தவறுகள், நான் அரசியலுக்கு வந்ததிலிருந்து என்னுடைய பேச்சில் நான் தெளிவாக இருக்கேன். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி மாற்று அரசியலை கால் வைக்க ஆரம்பித்து விட்டது. வருகின்ற காலத்தில் பார்ப்பீங்க. 2024 தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இல்லை. தமிழ்நாட்டில் பிஜேபியா, இந்த கட்சியா, அந்த கட்சினா எல்லா கட்சியும் விமர்சித்து நான் சொல்கிறேன். அது 2026க்கான தேர்தல். 2024 எனக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிற கட்சியில் பிரதம மந்திரி வேட்பாளர் இருந்தால் நான் விமர்சிக்கிறேன். பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லை. இந்திய கூட்டணியில் டிஎம்கே இருக்கிறாங்க, அவர்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, களமாடி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் 10 ஆண்டு ஆட்சியில் இருக்கோம். ரிப்போர்ட் கார்டு கொடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு.
2024 என்ன தேவையோ அதை பேசிக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இந்த ட்ரையாங்கிள் கூட்டணிகள் அமைவதற்கான சூழல் உருவாகி இருக்கு. இந்த நிலையில பாஜகவுடைய வலிமையான கூட்டணி வலுவை சேர்த்துக் கொண்டிருக்கிற இந்த சூழல்ல பாஜகவுக்கும் திமுகவுக்கும் பிரதான போட்டிதான களமாக தான் இந்த திமுக தேர்தல்களுக்கு பாராளுமன்றத்தில் பார்க்க முடியுமா? சார், 2014 நீங்க பார்த்தீங்க, பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சிகள்லாம் இணைந்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி கிட்டத்தட்ட 19 விழுக்காடு மொத்தமாக வாக்கு சதவீதம் வாங்கியிருந்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வாக்கு சதவீதம் 22% அப்போ வந்துச்சு. அப்பவே ஒரு களத்தை பார்த்தோம். அதன் பிறகு அந்த கூட்டணி மெயின்டைன் ஆகலை. 2016 தேர்தலுக்கோ 19 தேர்தலுக்கோ 21 தேர்தலுக்கோ அந்த மாற்று அரசியல் கூட்டணி மெயின்டைன் ஆகலைங்க. பட் 24 பொறுத்தவரை பொறுத்திருந்து பார்ப்போம் எனக்கு எப்படி அமைய போகுதுன்னு. பிப்ரவரி கடைசி வரைக்கும் டைம் இருக்கு. மோடி அவர்களை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். மெகா கூட்டணியா எப்படி இருக்கும், காலம் இருக்கு, பதில் சொல்றாங்க. நான் நீங்கள் இங்கே தான் இருக்க போறீங்க, நான் இங்கே தான் இருக்க போறேன். ஆனா எத்தனை தொகுதியில் போட்டிடுறோம் அப்படின்னு எனக்கு யாருக்குமே தெரியாதுங்கண்ணா. ஏன்னா கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை கொடுக்கணும், வர்றவங்ககிட்ட பேசணும், அவர்களை புண்படுத்துமாறு எந்த கருத்தை இன்னைக்கு சொல்லக்கூடாது. ஆனால் 39 தொகுதியிலையும் வேலை செய்கிறாங்க. அது கூட்டணி கட்சிகளுக்கு போகும் பொழுது எங்களுடைய தொண்டர்கள் அங்கே இருக்கக்கூடிய கன்வீனர்ஸ் எல்லாம் முழுமையாக அவர்கள் பின்னால் சென்று விடுவார்கள், அவர்களை வெற்றி பெற செய்வதற்கு. இன்னைக்கு 39 தொகுதியிலையும் ஏற்றம் தாழ்வு பார்க்காம எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறோம். ஐயா ஜி.கே. வாசன் அண்ணன் எங்கிட்டையும் பேசுறாரு, எங்கிட்டையும் தொலைபேசியில் பேசுறாரு, நேற்று எங்கிட்ட பேசினாரு. ஜி.கே. வாசன் அண்ணாவுடைய கட்சி நண்பர்கள் எல்லா யாத்திரையும் பங்கேற்கிறாங்க. நேற்று இருந்தாங்க, முந்தா நேற்று தான் எல்லா இடத்துலையும். அதே போல எல்லா கட்சிகளும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி யாரையும் போய் பேசுங்கன்னு நம்ம சொல்லுங்க. நாம நம்ம வேலையை செய்யறோம். அந்தந்த கட்சி தலைவர்களுக்கு எல்லா தலைவர்கள்ட்டையும் பரஸ்பர நட்பு இருக்கு. இப்படி எங்கிட்ட ஜி.கே. வாசன் நீங்க பேச வேண்டாம்னு தடுக்க முடியுமா? இன்னொரு கட்சினால இன்னொரு கட்சிகிட்ட ஜி.கே. வாசன் பேசும்போது பேசாதீங்கன்னு நான் தடுக்க முடியுமா? பரஸ்பரமா அவர் எல்லாத்தையும் நட்பு மெயின்டைன் பண்றாரு. இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் 2 பேர் இன்னைக்கு வந்தாங்க, நீங்க பாத்தீங்க, ஏசி சண்முகன், தேவநாதன் யாதவ். அவங்களும் எல்லா கட்சிகிட்டையும் பேசுறாங்க. நான் நீங்க பேச வேண்டாம்னு தடுக்க முடியுமா? பரஸ்பரம் வேறு வேறு காலகட்டத்திலே கூட்டணியில் இருந்தவர்கள் பரஸ்பரம் நட்பு வச்சிருக்காங்க. நாங்கள் யாரையும் பேச வேண்டி சொல்லல. பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். இது எந்த அளவுக்கு இவருடைய புரிதல் மோசமா இருக்கு, எந்த அளவுக்கு கற்றல் அறிவு குறைந்தவர்கள் இன்னைக்கு திமுக இருக்காங்க அப்படிங்கறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு உதாரணம். திருமாவளவன் அவங்க என்ன சொன்னாருன்னா, 6 மாசத்துக்கு முன்னாடி சனாதன தர்மத்தை ஏன் எதிர்க்கின்றோம் என்றால் பிராமணர்கள் மட்டும்தான் கடவுள்கிட்ட போறாங்க, கர்ப்ப கிரகத்துக்குள் இருக்காங்க, அதனால சனாதன தர்மத்தை எதிர்க்கிறோம். 6 மாசம் கழித்து பிராமணர் அல்லாத பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிராண பிரதிஷ்டை செய்கிறார். இதற்கு திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க, இதையும் நாங்கள் எதிர்க்கிறோம். பிரதமருக்கு அங்க என்ன வேலை? அங்க சங்கராச்சாரியா தான் இருக்கணும், அந்த யாரு பிராண பிரதிஷ்டை பண்ண அவங்க தான் இருக்கணும், பிரதமர் போய் சேர்றதான் உட்காரணும். இதை கேட்டு அலுவலதா சிரிக்கிறதான்னு தெரியல. அண்ணா, சங்கராச்சாரியா 4 பேர்ல 2 பேர் கடிதம் கொடுத்திருக்காங்க. குறிப்பாக சிங்கேரி மடத்தினுடைய சங்கராச்சாரியா அவரை பற்றி வெளிவந்த கருத்துக்கள் அனைத்தும் போய் முழுமையாக நாங்கள் இருக்கின்றோம், எங்களுக்கு வேறு வேறு பணிச்சுமைகள் இருக்கிறது, நாங்கள் கனிந்த காலத்தில் தரிசனம் பண்றோம். இப்ப நீங்க சங்கராச்சாரியா இந்தியா முழுவதுமே நீங்க பாருங்க, பிரதமர் அவர்கள் சார்தாம், பிரதமர் அவர்கள் உஜ்ஜைன் மகாகாலேஸ்வரர், பிரதமர் அவர்கள் நம்முடைய வாரணாசியினுடைய காசி விஸ்வநாதர், அங்கெல்லாம் சங்கராச்சாரியா போனாங்களாங்கன்னா, சங்கராச்சாரியா அவர்களை பொறுத்தவரை எங்கே போக வேண்டுமோ எப்பொழுது போக வேண்டுமோ அங்க போவாங்க. அவர்களுக்கு பிரவாஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சங்கராச்சாரியார்கள் எல்லோருமே வருடத்திற்கு 6 மாத காலம் பிரவாசில் இருப்பாங்க, 3 மாத காலம் அவங்க கேந்திரத்தில் இருப்பாங்க, 3 மாத காலம் வேற வேற ஊர்ல லெக்சர் கொடுப்பாங்க. ஒரு சங்கராச்சாரியாருக்கு ஒரு ஸ்கெடியூல் இருக்கு. இன்னைக்கு அந்த ராம் சேத்ர ட்ரஸ்ட், அதுல உடுப்பியில் இருக்கக்கூடிய 8 மடத்துல மிக பழமையான மடமாக இருக்கக்கூடிய பேஜாவர் சுவாமி அதுல ஒருத்தர். பேஜாவர் சுவாமி உடுப்பியில் இருக்கக்கூடிய அஷ்டமட்டம் 8 மடத்துல மிக பழமையானவர்.
அவர் அந்த ட்ரஸ்ட்ல ஒருத்தர். அவங்கெல்லாம் சேர்ந்து பிரதமர் அவங்கள கூப்பிடுறாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து பிரதமருக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அதனால் சங்கராச்சாரியர்கள் அவர்கள் சங்கராச்சாரியார் மேலே உதயநிதிக்கு திடீர் அக்கறை வந்தா தமிழ்நாட்டில் நடக்கிற கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ஏன் சங்கராச்சாரியர் கூப்பிடல? தமிழ்நாட்டில் எத்தனை கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கிறாங்க, ஏன் சங்கராச்சாரியர் கூப்பிடல? ஏன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க சங்கராச்சாரியர் கூப்பிடல? அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு திடீர் ஹிந்து பாசம் வந்திருக்கு. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் நாடு முழுவதுமே ஒரு பெரிய எழுச்சி உருவாயிருக்கு. அதனால் பிரதமர் அவர்கள் போனாலும் குற்றங்கிறார் திருமாவளவன் அவர்கள், போலினாலும் குற்றங்கிறார் திருமாவளவன் அவர்கள். இந்த மாதிரி வாயை மாற்றி மாற்றி பேசக்கூடிய தலைவர்களை என்னன்னு சொல்றதுங்கன்னா, சங்கராச்சாரியார் அவர்கள் 2 பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஒரு சங்கராச்சாரியார் காலத்திலே போவேன் என்று சொல்லியிருக்கின்றார். இன்னொரு சங்கராச்சாரியார் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அந்த மடத்திலேயே சில பிரச்சனைகள் இருக்கு, எல்லோருக்கும் தெரியும். ஆனால் பிரதமருடைய அந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்வு என்பது 142 கோடி இந்திய மக்களுடைய நிகழ்வு. நம்ம வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முக்கிய பொறுப்பானவர்கள் என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அரவிந்த் மேனன் அவர்கள், சுதாகர் ரெட்டிஜி அவர்கள். அதுக்கு ஒரு குழு தேசிய தலைவர் போடுவாங்க. இவங்க 2 பேர் தேசிய தலைவர், அவங்கெல்லாம் சேர்ந்து பார்லிமெண்டரி போர்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. பார்லிமெண்டரி போர்டு அப்ரூவல் கொடுக்கும். இதான சிஸ்டம். அதற்கான ப்ரொசீஜர் இன்னும் ஆரம்பிக்கல. நடைமுறைகள் எந்த நேரத்திலும் ஆரம்பிக்கலாம்.